பாருங்கள் கொத்தமல்லி விளைச்சிருக்குது. நம்ம தோட்டத்தில் கொத்தமல்லி விளைஞ்சிருக்கிறோம். ஆனால் கொத்தமல்லி வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை. தோட்டத்திலே விளைஞ்சி தோட்டத்திலே விட வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு. ஒரு கட்டு கொத்தமல்லி மார்க்கெட்டுக்கு போனால் ₹1 ₹2 விற்கிது. இந்த கொத்தமல்லி விளைஞ்ச விவசாயி என்ன பாடுபடுறதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு விவசாயியை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ₹1 ₹2 கொத்தமல்லி விற்றா என்ன பண்ணி சாவறதுன்னு ஒன்றும் புரியல. இதுக்கெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் வளர்த்து ₹1 ₹2 விற்கிது. ஆனால் மெட்ராஸில் பார்த்தாக்கா ஒரு கட்டு ₹10 விற்கிறான். மதுரை திருச்சியில் பார்த்தா ஒரு கட்டு ₹10 ₹20 விற்கிறாங்க. ஆனால் எங்கள் தோட்டத்தில் வந்து ₹1 எடுக்கிறதுக்கு காலையில் ₹1 ₹2 மார்க்கெட்டில் ₹1 ₹2 விலை போயினுக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் யாரான்னாக்க நம்ம சூளகிரி 42 பஞ்சாயத்தில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிங்க வந்து சரியில்லை. ஏன்னா சூளகிரி இந்த அரசியல்வாதிங்க வந்து கரை வேட்டி கட்டின்னு சுற்றுறதுக்கெல்லாம் லாய்க்கு, மற்றபடிக்கு எந்த ஒரு லாய்க்கும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால், எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஏடிஎம்கே டிஎம்கேக்காரங்க மற்ற கட்சிக்காரங்க எல்லாமே கரை வேட்டி கட்டின்னு சுற்றின்னு லேண்ட் பிஸ்னஸ்ஸு, எவன் சொத்தை ஏமாற்றலாம், எவன் அடிச்சு பிடுங்கலாம், எல்லாம் இந்த மாதிரி சுற்றி நிற்கிறவங்க தான் ஒருத்தம் இல்லாமல். ஆனால் எந்த ஒரு கரை வேட்டி கட்டவனும் பொறுப்பில் இருக்கிறவன் எவனுமே வந்து கரெக்டான ஒரு கட்சிக்காரங்களாக இருந்தாக்க, கரெக்டான ஒரு நிர்வாகிகளாக இருந்தாக்க, கரெக்டான ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாக்க என்ன பண்ணணும்? சூளகிரியில் வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு விவசாயி எடுத்துன்னு போய் விலை நிர்ணயம் பண்ணி விற்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான மார்க்கெட் இருக்குதா சூளகிரியில்? இல்லை, நிரந்தரமான மார்க்கெட் இருக்குதா? அவன் பார்த்தா போயிட்டு மலை ஓரம் அந்த குப்பை கிடங்கெல்லாம் கொட்டி வச்சுக்கிறாங்க. இந்த சுற்றுப்பக்கம் இருக்கிற சூளகிரியில் இருக்கிற குப்பை எல்லாமே பக்கம் கொட்டி வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஒரு விவசாயிங்க வந்து ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணி இல்லை, அந்த இடத்துல வந்து ராத்திரிக்கும் பகலுக்குமா அங்கே போய் விவசாய பொருளை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அவன் அந்த பைபாஸில் அடித்து செத்தா என்ன கதி ஆகிறது? அந்த மாதிரி இடத்துல